ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேஷன் எடுத்துட்டீங்கனாலே அங்கே பிஎல்சி அப்படின்றது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த பிஎல்சியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. இதில் எந்த பிராண்டு பிஎல்சியை கற்றுக்கிட்டா என்னோட கெரியர் க்ரோத் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்குங்க. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு 3 பிராண்டு பிஎல்சி ஸ்டார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக்வெல் ஆட்டோமேஷன், 2வது சீமென்ஸு, 3வது மிட்சுபிஷி. இதில் சீமென்ஸை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அதில் டியா போர்ட்டல் சாஃப்ட்வேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட கண்டினியூட்டியாக நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அலன் பாலி பிஎல்சின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சீமென்ஸில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸில் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ராக்வெல் ஆட்டோமேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே RS Logic 500 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எதுக்காகனா மைக்ரோலாஜிக் SLC 500 இந்த ஹார்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். இந்த மைக்ரோலாஜிக் அப்படின்றது ரொம்ப கம்மியான ஐஓஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மைக்ரோலாஜிக் தேவைப்படும். SLC 500 அப்படின்றது அதிக ஐஓ இருக்கக்கூடிய பழைய கண்ட்ரோலர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா RS Logic 5000, Studio 5000 சொல்லிட்டு 2 சாஃப்ட்வேர் இருக்குது. இது எதுக்காகனா காம்பேக்ட் லாஜிக், கண்ட்ரோல் லாஜிக் இந்த ஹார்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துல எதுக்காக 2 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நமக்கு கேள்வி வரலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய காம்பேக்ட் லாஜிக், கண்ட்ரோல் லாஜிக்கோட கண்ட்ரோலர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு RS Logic 5000 யூஸ் பண்ணாங்க. இப்போ புதுசாக வர கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு Studio 5000 அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சீமென்ஸில் சிமாட்டிக் மேனேஜர்லேருந்து டியா போர்ட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அலன் பாலியில் RS Logic 5000லேருந்து Studio 5000 அப்படின்றத கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே இதை தாண்டி வேறு என்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி டாக்வே ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எதுக்காகனா HMI ஸ்கேடாவோட கிராஃபிக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வச்சுருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா, டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம ஆல்ரெடி நம்ம டிரைவ் சீரிஸ்லேயே பார்த்தோம். நம்ம டிரைவோட பேராமீட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, பிஎல்சியோட சிங்க் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத நம்ம வச்சுருந்தோம். ஓகே இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பிஎல்சியோட சேசிஸு, அப்புறம் அந்த பவர் சப்ளை ப்ளஸ் ஒரு CPU, அப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் மாடியூல், ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் மாடியூலை எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்படி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டிலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலன் பாலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த அலன் பாலி பிஎல்சியில் இன்றைக்கி நம்ம புதுசு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம RS Logic 5000 ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லேப்டாப்பில் என்ன வரைக்கும் வெர்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 20.05 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎல்சியோட கண்ட்ரோலர் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்க, அதாவது என்ன மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இந்த வெர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து ரொம்ப பழைய கண்ட்ரோலர் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால பழைய வெர்ஷனே வருது. ஓகே முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற கண்டிஷனில் இந்த ஃபைலில் போயிட்டு புது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிஎல்சிக்கு தேவையான கண்ட்ரோலரை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. 1756L62 அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் செலக்ட் ஆகிருக்கு. உங்கள் கையில் என்ன கண்ட்ரோலர் இருக்கோ அந்த கண்ட்ரோலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே இதில் கேட்டலாக் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதனோட ரிவிஷன் என்னன்றதை பார்த்து நம்ம வைக்கணும். ஓகே இப்போ நம்ம 20 பார்த்துடுங்க, ப்ரோக்ராம் வெர்ஷன் வந்து 20 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஸோ இதில் ஏதாவது முன்ன பண்ண வச்சோம் அப்படின்னாலும் நம்ம ப்ரோக்ராம் ஆன்லைன் போகாது, நம்ம எரர் வந்துகிட்டு இருக்கும். ஓகே இப்போ 20 அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து 20க்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றதுனால. ஓகே ஸோ இப்போ இங்கே நீங்கள் வந்து எதாவது பேர் கொடுத்துக்கலாம். ஓகே ஜஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் டெஸ்ட் ஓகே அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சேசிஸ் டைப் கேட்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பிஎல்சியோட கண்ட்ரோலரு, அந்த மாடியூலு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எத்தனை சேசிஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் CPU கம்யூனிகேஷன் மாடியூல் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 போதும். இப்போ நீங்கள் வந்து இல்லை அங்கேயே இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாட் அதிகமாக வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ உங்கள்கிட்ட அந்த ரேக் என்ன மாடல் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே இது நம்ம தப்பு பண்ணாலும் நமக்கு எரர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் அந்த சேசிஸ் இருக்குல்லங்க, அந்த சேசிஸில் எத்தனாவது ஸ்லாட்டில் இந்த கண்ட்ரோலரை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே 10 ஸ்லாட் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 1 2 3 4 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து CPU தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹார்ட்வேரில் எந்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்றத பொறுத்து சாஃப்ட்வேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே அடுத்தது ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக நான் டி டிரைவ் எடுத்துக்கிறேன். ஸோ சியில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் டி டிரைவ் சூஸ் பண்ணிட்டு நான் கொடுக்க போகிறேன். டி டிரைவில் நம்ம ட்ரைனிங் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம். ட்ரைனிங் ஓகே, ட்ரைனிங்னு ஒரு ஃபோல்டரில் இந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆகும். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னென்னா வந்துருச்சிங்க, ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணுமா, அதாவது இந்த இது வந்து நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வேணுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம். தேவைன்றப்போ நோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் வந்து நம்ம இந்த டூல்ஸ்லாம் இருக்கக்கூடிய செக்ஷன். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, மேலே இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்வேர்ஸை நம்ம சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மிஷினில் என்னென்னலாம் PLC ரிலேட்டடான ஹார்ட்வேர்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண CPU எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1756L62 அப்படின்ற நம்ம ப்ராசஸர் ஆட் பண்ணோம், இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே நமக்கு கம்யூனிகேஷன் மாடியூல் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் ஈத்தர்நெட் கம்யூனிகேஷனோ இல்லை எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இதில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கம்யூனிகேஷன் சொல்லி நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வச்சுட்டு நீங்கள் இதில் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நியூ மாடியூல் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே, நியூ மாடியூல்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களோட கேட்லாக் நம்பர் எல்லாமே வந்துடும். என்னென்ன கண்ட்ரோலர்ஸு, கம்யூனிகேஷன் மாடியூலு, டிரைவ் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் மாடியூலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன வேணும்னா 1756EN2T அப்படின்றத நமக்கு வேணும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் 1756-EN2T அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடுங்க. வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் மாடியூல். ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கோ அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதை சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகே ஓகே இது ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குது, என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்குது. ஓகே, நான் வந்து ஈத்தர்நெட் மாடியூல் 1 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ ஈத்தர்நெட் மாடியூல் கொடுத்தாச்சு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வேணும் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ரிவிஷன் நம்ம வைக்கணும். ஓகே, ரிவிஷன் வந்து நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிவிஷன் நீங்கள் உங்கள் நேம் பிளேட் டீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுருங்க. என்னோட நேம் பிளேட் டீட்டில் 5 அப்படின்னு இருக்குது, 5.001 இருக்குது. ஸோ அதை நான் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கீ வந்து மேட்ச் ஆகணுமா, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணுமா, இல்லை முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லையா, இல்லை வந்து அந்த கீ வந்து மேட்ச் ஆகணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற கண்டிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். இல்லை வந்து இந்த கம்பேட்டபிள் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் மேட்ச் ஆனால் போதும். இதே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் கீ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதில் நம்மளோட தேவைகள் தான். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இதில் இருந்தது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ரேக் கனெக்ஷன் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுருவோம். ஸோ உங்கள் டைம் சிங்க்ரனைசேஷன் வந்து நம்ம சர்வோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கண்டிஷனில் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற கண்டிஷனில் நம்ம நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இது கொடுத்தாச்சு. ஓகே, சேஞ்ச் காஸ்ட் மாடல் டேட்டா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். ஓகே, கொடுத்துங்க, கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஈத்தர்நெட் மாடியூல் அப்படின்றத வந்து நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் அப்படின்றதுனால நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இங்கே வந்து உங்கள் நெட்வொர்க்கில் இந்த மாடியூலுக்கு என்ன ஐபி கொடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, நான் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறேன் 10.65.102. இப்போ நான் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை எடுத்துங்க, கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சேஞ்ச் டைப் என்ன இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாடியூலை மாற்றுறீங்க, நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ஓடிட்டு இருக்கிற மாடியூலை எடுத்துகிட்டு நான் புது மாடியூல் போட போகிறேன்ற கண்டிஷனில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது, ஸோ அடுத்து நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தேவையில்லைன்னா புது ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனில் இன்ஹிபிட் மாடியூல் மேஜர் ஃபால்ட். இந்த இன்ஹிபிட் மாடியூலை எப்பயுமே நம்ம அன்டிக்கில் தாங்க வச்சுருக்கணும். இது எப்போ நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா பிஎல்சி ஓடிட்டு இருக்கிற கண்டிஷனில் இந்த பர்டிகுலர் மாடியூலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற தேவைகள் வரும்போது இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இதை டிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அந்த கட்டத்தில் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படி இன்புட் அவுட்புட் எதுவுமே வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னா மிஷின் ஸ்டாப் ஆயிராதா அப்படின்ற நம்ம கேள்வி வரலாம். ஸோ அதை பார்த்து தான் நம்ம பண்ணணும். இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்கிற கண்டிஷனில் இந்த மாடியூலோட இன்புட் அவுட்புட் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்டை கொடுக்காது அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்ற கட்டத்தில் இந்த ஆப்ஷனை நம்ம அன்டிக் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஓகே, அடுத்தது மேஜர் ஃபால்ட். ஸோ இதையும் நம்ம எப்பயுமே அன்டிக்கில் தாங்க வச்சுருக்கணும். இதை டிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடியூல் ஏதாவது ஃபால்ட் மோடு போகும்போது நம்ம மெயின் பிஎல்சியை மேஜர் ஃபால்ட்டில் கொண்டு போய் ஆஃப் பண்ணி விட்ரும். அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே. அப்போ இது டிக்கில் தானே வச்சுருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடியூல்ஸ் வரக்கூடிய ஃபால்ட் எல்லாத்துக்கும் நம்ம மெயின் பிஎல்சியை மேஜர் ஃபால்ட்டில் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது பிஎல்சியோட லைஃபுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம எப்பயுமே அன்டிக்கில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த சின்ன சின்ன மாடியூல்ஸ் எல்லாத்தோட ஸ்டேட்டஸை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த கெட் சிஸ்டம் வேல்யூன்னு இருக்குது. அது மூலமாக இந்த மாடியூலோட ஹெல்தினஸை ரீட் பண்ணி நம்ம அலாரம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஹெல்தினஸ் வரல அப்படின்ற கட்டத்தில் நம்ம அலாரம் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை பர்டிகுலர் வார்னிங்க்கு அப்புறம் மிஷினை ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாடியூல் எல்லாத்துக்கும் நம்ம பிஎல்சியை ஃபால்ட் மோடு கொண்டு போனோம் அப்படின்னா அது பிஎல்சி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இல்லை இந்த மாடியூல் வந்து எனக்கு சேஃப்டி ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்குது, இது ஆஃப் ஆச்சுன்னா எனக்கு மிஷின் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கலாம். அது நம்மளோட தேவைகளை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ நம்ம ஆட் பண்ணது கம்யூனிகேஷன் மாடியூல், ஆனால் இன்புட் அவுட்புட் மாடியூல் பற்றியெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணலாம். அது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ஆப்ஷன்ஸ், அதாவது இன்ஹிபிட் மாடியூல், மேஜர் ஃபால்ட், இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வரும். நீ எந்த ஒரு மாடியூல் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து அந்த இன்ஹிபிட் மேஜர் ஃபால்ட் அப்படின்றது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். இதே நீங்கள் இன்புட் மாடியூல் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்புட் ஓரியன்டாக இருக்கும். அவுட்புட் மாடியூல் அப்படின்னா அவுட்புட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ கான்செப்ட்டில் நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எங்கே வந்தாலும் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இப்போயே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அது ஆர்எஸ் நெட்வொர்க் மாடியூல் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது இங்கே காட்டி கொடுத்துரும். மேஜர் ஃபால்ட் என்னது, என்னென்ன எப்படி போயிட்டுருக்கு, மாடியூல் ஸ்டேட்டஸ் ஓகேவா அப்படின்றதெல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ அடுத்து இன்டர்னல் ப்ரோட்டோக்காலில் நம்ம ஐபி அட்ரஸ் தான், போர்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ போர்ட் கான்ஃபிகரேஷனில் பெருசாக செட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது மட்டும் தான் பேசிக் டைம் கான்ஃபிகரேஷன். ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதனோட பேர் கொடுக்கணும், அதனோட ரிவிஷனை மேட்ச் பண்ணணும், அப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இது நீங்கள் க்ளோஸ் கொடுத்துங்க. இங்கே வந்து நமக்கு கண்ட்ரோலரும் ஈத்தர்நெட் மாடியூலும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கிற ஹார்ட்வேர் வச்சு ஒரு CPU, ஒரு ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் மாடியூலை ஒரு புது ப்ராஜெக்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா வந்திருக்கும். இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத அப்படியே கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே அது நம்மகிட்ட என்ன வெர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம CPU ஆட் பண்ணணும். நம்ம கையில் என்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கோ அந்த CPU ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது அதனோட ரிவிஷனு, அதனோட பேர் ப்ளஸ் வந்து நம்ம சேசிஸ் வந்து எத்தனை மாடல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான சேசிஸ் நம்ம கையில் இருக்குன்றதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டில் CPU என்ன ஸ்லாட்டில் வைக்க போகிறோன்றதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் சேவ் ஆகக்கூடிய லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லைப்ரரிக்கு போகலாம். லைப்ரரிக்கு போயிட்டு நமக்கு தேவையான மாடல்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம EN2T மாடியூல், அதாவது கம்யூனிகேஷன் மாடியூல் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது ஸோ அவனோட பேர் ப்ளஸ் அதனோட ரிவிஷன்ஸு, அவனோட ஐபி அட்ரஸு, அது ஸ்லாட் எந்த ஸ்லாட்டில் இந்த கம்யூனிகேஷன் மாடியூல் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன்ஸில் போயிட்டு ஸோ அவனோட மாடியூல் அவைலபிலிட்டி ப்ளஸ் அதோட டிஸ்டர்பன்ஸில் வந்தால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடியூல் ஸ்டேட்டஸ் கீழே காட்டும். நான் அடிஷ்னலாக மாடியூல் இன்ஃபர்மேஷனில் போனோம் அப்படின்னா அதனோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் நெட் கம்யூனிகேஷன் மாடியூல். இப்போ எப்படி ஈத்தர்நெட் பார்த்தோமோ அதே மாதிரி கண்ட்ரோல் நெட் ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அதனோட மாடியூல் ப்ளஸ் IO அப்புறம் ரிமோட் IO ஸ்டேஷன்ஸு இதெல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்ற அடுத்த ப்ராஜெக்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.